என் அன்பு வணக்கம். ஃப்ரிட்ஜு வந்து நம்ம வீடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லை. ஃப்ரிட்ஜு இல்லைன்னா ரொம்ப பெரிய கஷ்டமாகவே ஆகிடும். ஏன்னா பிஸி லைஃப் ஸ்டைல். இந்த ஃப்ரிட்ஜு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் அதே ஃப்ரெஷ்னஸோடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டு தான். ஆனால் எது வைக்கணும் எது வைக்கக்கூடாதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்றதை நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லையே, தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். ஸோ நான் அப்படி பார்த்த விஷயம் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணேன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? அதுதான் நான் சொல்ல போகிறேன். சம்பிரதாயத்தை மாற்ற முடியாதுல்ல. மியூசிக்கை முடிச்சுட்டு ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம கடைசியில் சொல்லுவோம். கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறது எல்லாம் ஃப்ரிட்ஜில் எது வைக்கணும் வைக்கக்கூடாது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் சொல்லணும். ஸோ இதை நான் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல வந்து முட்டை. இந்த முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிட வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டே போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம்லாம் வைப்பாங்க. அந்த அவ்வளோ தூரம் போய் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண தேவையில்ல. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்ப நாள் யூஸ் பண்ண வேண்டாம். அது ஒன்று. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே முட்டையை உடனே குக் பண்ண போட்டுடலாம். வேக வைக்கவோ ஆம்லெட் போடவோ இல்லை என்ன குக்கிங் ப்ராசஸுக்கும் உடனே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா வந்து முட்டை வந்து அது சில்லு போனதுக்கப்புறமா தான் அது குக் பண்ணால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லதும் கூட. ஸோ அதனால தான் ஒரு குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்களேன் எவ்வளோ முட்டை வேணுமோன்னு. அது சின்ன விஷயம், ரொம்ப ட்ரமேட்டிக்காக உங்கள் குக்கிங்லேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லதாகவே இருக்கும். அடுத்து காலையில் நம்ம ஆரம்பித்த உடனே த டே வில் ஸ்டார்ட் வித் மில்க். பால் வந்துடும். அந்த பாலை உடனே காய்ச்சி வச்சுருவோம். அது பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக பால் வரும்ல அதுவாக இருந்தாலும் சரி, அதை உடனே காய்ச்சி வச்சுருவோம். காய்ச்சி வச்ச உடனே நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வைங்க. முதல்ல ஒன்று. ரெண்டாவது, எந்த பாத்திரத்தில் காய்ச்சிறீங்களோ அந்த பாத்திரத்துலேயே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வைங்க. அடுப்பில் வைக்கிற பாத்திரம் தனியாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கோ பாத்திரம் தனியாக இருந்தால் நல்லது. இதனால் ஹெல்த்துக்கு எதாவது ப்ராப்ளமாக? இதனால் ஹெல்த்துக்கெல்லாம் எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் உங்கள் கிச்சன் இந்த ஒரு ஸ்டெப்பு மூலயமா ஒரு ட்ரமேட்டிக்கான ஆர்கனைஸ்ட் ஆகிடும். இவ்வளோ தான் சமைக்கிறதுக்கு இவ்வளோ பாத்திரம் தான் தேவை, ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பாத்திரம் தான் தேவை அப்படின்றத ஈஸியாக செக்ரிகேட் பண்ணிட முடியும். தேவையில்லாத பாத்திரமும் நம்ம வாங்க தேவையில்ல. இவ்வளோ தான் தெரியும். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது ஒன்று. எல்லார் வீட்லேயும் நான் அறியாமையினால தான் நடக்குது. என்னென்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு 1% கூட தேவையே இல்லை. நான் வெளியே தான் வைப்பேன். ஆனால் சமைக்கும்போது ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணுறோம், 1/4 வெங்காயமோ அரை வெங்காயம் மிஞ்சிரும், அது வெளில வச்சா நல்லா இருக்காதுன்னு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அந்த பாதி கட் பண்ணி கொஞ்சமாக கால்வாசி அரைவாசி வைக்கிறீங்கள, அதில் வந்து டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். அதனால உடம்புக்கு பெருசாக நல்லதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது நல்லதுக்கு இல்லை. அதுதான் கரெக்டு. அடுத்தது, அந்த ஆனியன் ஃப்ளேவர் வந்து மற்ற ஃபுட்டுக்கெல்லாகும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப காஞ்சி சுருங்கியும் போயிடும். ஸோ மிச்சம் அரை வெங்காயம் இருந்தால் வெளியே வைங்க. எப்படி காலையில் சமைப்பீங்க, மத்தியானம் சமைப்பீங்க, ராத்திரி சமைப்பீங்க, இதுக்குள்ளே அந்த அரை வெங்காயம் கன்ஃபார்மாக யூஸ் ஆகிடும். அது அரை வெங்காயத்தை ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துலேயே அதுலேயே போட்டு வெளியே வச்சாலும் ஒன்றும் ஆகாது. மறுநாள் சமைக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். பூண்டு வந்து நான் உரிச்சிட்டேன், வெளியவே வச்சுருந்தா கெட்டு போயிடுவேன் அப்படின்னு பூண்டை மட்டும் உரிச்சது அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பாலித்தீன் கவர்லேயோ ஒரு பாத்திரத்துலையோ ஒரு நல்லா ரேப் பண்ணி உள்ளே வைக்கலாம். ஆனால் முழு பூண்டாக தோலோடு இருக்க பூண்டையோ இஞ்சியோ உள்ளே வைக்கணுன்ற அவசியமே இல்லை. உருளைக்கிழங்குக்கும் இது கன்ஃபார்மாக பொருந்தும். ஸோ இதை வைக்கவே வேண்டாம். அது இல்லாமல் ஏன் இதெல்லாம் வைக்கிறதுனால ஏதாவது வைக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி தேவையில்லாத ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கான பொருள் இருக்கிறப்போ இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இல்லாத பொருளை நம்ம உள்ளே வைக்கும்போது ஃப்ரிட்ஜு அதிகமாக கூல் பண்ணுறதுக்காக அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் கரண்ட் பில்லும் ஜாஸ்தியாகும்,
கட் ஆஃப் ஆகி ஓடினா தான் ஃப்ரிட்ஜும் ரொம்ப நாளைக்கு வரும். அப்போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மியாகவும் அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜு லாங் லைஃப்பும் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி பருப்பு வகைகள், உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் இட்ஸ் நத்திங் ரிக்வயர்ட். அது பண்ணணுன்னெலாம் அவசியமே இல்லை, வெளியவே வைக்கலாம். ஈவன் நீங்கள் போய் எவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடையில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வெளியே தான் இருக்கும். பிகாஸ் இட் டசன்ட் ரிக்வயர்ட். இது வைக்கிறதுனால என்ன அப்படின்லாம் இது தேவையில்லை. இதனால் உங்கள் ஃப்ரிட்ஜோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் தான் கேள்வி பண்ணீங்க, சீக்கிரமாக ஃப்ரிட்ஜு வம்பா போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒன்று. அப்புறம் ப்ரெட் ஸ்லைஸ். ப்ரெட்டு நீங்கள் எந்த ப்ரெட்டு வாங்கினாலும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே பாருங்கள், ப்ரெட்டு வெளில தான் இருக்கும், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டாங்க. உள்ளேயே வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியவே இருந்தாலே போதும். பேக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ஸ்லைஸ் 3 ஸ்லைஸ் எடுத்துகிட்டனாலும் திருப்பியும் அதை ரேப் பண்ணி வெளியவே வச்சாலும் நல்லாயிருக்கும். அது எத்தனை டேஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தி பெஸ்ட் பிஃபோரோ இல்லை எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருப்பாங்க. அந்த நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் இதை கன்ஃபார்மாக நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. தேன் எத்தனை நாள் ஆனாலும் இது கெட்டே போகாது. அதனால் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இதுக்கு இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மூலமாக என்ன ஆகும், இன்னும் அடர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் அது வெளியே வச்சு யூஸ் பண்ணால் தான் தேனாகவே இருக்கும். ஸோ தேனை உள்ளே வைக்கணுன்ற அவசியமே இல்லை. அதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வைக்க வேண்டாம். நீங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க, தேனை ஊற்றி, தமிழ் மருந்தோ இல்லை ஆயுர்வேதிக் மருந்தோ. அதுக்கு வெளியவே இருந்தால் தான் அதுக்கு நல்லது. மருந்து சொன்னோடனே தான் ஞாபகம் வருது, ஃப்ரிட்ஜில் ஏதாவது மெடிசின்ஸ் வைப்பாங்க, சுகருக்கான இன்சுலின்ஸ் வைப்பீங்க. இதெல்லாம் ஃபுட் ப்ராடக்ட்ஸோடு கலந்துடாமல், ஒன்றா சேர்ந்துடாமல் தனியாக டோரில் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பாக்ஸஸ்லாம் இருக்கும் டோர்லேயே. அதில் நீங்கள் கன்ஃபார்மாக அதில் போய் கண்டிப்பாக சேஃபாக வச்சுருங்க. இதோட ஃபுட்டையும் அதையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், ஏன்னா அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா மெடிசன் அது உடம்புக்குள்ளேயே டைரெக்டாக போகிறது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற இடத்துல ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஃபுட்டுக்கும் அதுக்கும் ஸ்பெஷலாக நான்வெஜ்லாம் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் நிறைய தள்ளி வைக்கணும். நான்வெஜ் ரொம்ப எனக்கு ஒன்று சொல்ல வருது. ஹோட்டல்ஸ் மாதிரி நம்ம வீடுகளில் நான்வெஜ் வாங்கினா அன்றைக்கே சமைச்சிருவோம். ரா ஃபிஷ்ஷையோ இல்லை சிக்கனையோ மட்டனையோ ரா அந்த மாதிரி வைக்கிற பழக்கம் நமக்கு பெருசாக இல்லை, யூரோப்லேயோ அமெரிக்காலலாம் இருக்கிற மாதிரி. பட் அப்படி எதாவது நீங்கள் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த குக்டு மீட்டருடையும் இல்லை ஏதாவது சாம்பார் ஏதாச்சும் மிச்சம் இருக்குதுன்னு வச்சுட்டு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்லான்னு நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருந்தா அதோட பக்கத்தில் இந்த ரா மீட் ஐட்டத்தை எதையுமே வச்சிடாதீங்க. கிராஸ் கண்டாமினேஷன் கண்டிப்பாக நடக்கும். அது மூலிமா உடம்புக்கு ரொம்ப நல்லதே இல்லை, ஏதாச்சும் ஒரு உபாதைகள்லாம் வரும். ஸோ அதனால் இந்த ரா ஃபுட் நம்ம வைக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. பட் அப்படியே வைக்கிறதா இருந்தால் அதையும் இதையும் தனித்தனியாக வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வேறு என்ன ஏதாச்சும் விட்டேனா, ஏன்னா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கடைசியில் சொல்லணும்ல, அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், முக்கியமானது ஒரு விஷயம், இந்த பிளாஸ்டிக்ஸ். தண்ணி பாட்டிலாக வாங்கியிருப்போம், இல்லைனா குளிர்பானங்களாக ஏதாச்சும் ஒன்று வாங்கியிருப்போம். வாங்கி வச்சுட்டு இது ஏன் தூக்கி போடணும், தண்ணி ஊற்றி வச்சுக்கலாமே, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமே, வெளியே ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. இது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த லேபிள்லேயே பார்த்தா போட்டிருப்பாங்க க்ரஷ் ஆஃப்டர் யூஸுன்னு. பண்ணி முடித்தோடனே க்ரஷ் பண்ணி குப்பை தொட்டியில் போட்டிருங்கன்னா அந்த பாட்டில்ஸ்லேயே கன்ஃபார்மாக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது மூலயமா அது நல்லதுக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இதில் தண்ணியில் ஊற்றி வச்சு நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும்னு ஃப்ரீசரில் போட்டு வைக்கிறது, இல்லைன்னா ட்ராவல் பண்ணும்போது சுடு தண்ணி வேணும்னு சொல்லி சுடு தண்ணி இந்த பிளாஸ்டிக்ஸில் ஊற்றுறது. இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப மோசமான கெடுதலை உண்டு பண்ணும். ஏன்னா இது மூலயமா டயாக்சின் வெளில வரும். ஹையர் டெம்பரேச்சர், அதாவது சூடாக ஏதாவது இந்த பொருளில் போட்டாலும் சரி, மைனஸ் கிட்ட அதாவது ரொம்ப குளிர்ச்சியான பொருள் இதுக்குள்ளே போனாலும் சரி, டயாக்சின் இதில் வெளியே வரும். டயாக்சின் இருக்கிற பொருளை நம்ம சாப்பிட்டா உடம்புல அது சீரணிக்கவே ஆகாது, உடம்புலையே தங்கிரும். அது பல விதமான மோசமான நோய்களுக்கு வழிவகுக்கும். எக்ஸாம்பிள் கேன்சர் கூட வரும். அந்த கேன்சர் ரொம்ப சிவியராகவே இருக்கும் இந்த சின்னது மூலிமா. இந்த பிளாஸ்டிக் எதெல்லாம் இருக்குது, நம்ம டேக்அவே அதாவது பார்சல் வாங்குகிற ஃபுட், சாம்பார் கொதிக்க பிளாஸ்டிக் கவரில் ஊற்றி கொடுப்பாங்க. எளியவர்களால் அந்த மாதிரி ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கிற இதில் போய் நம்மளால் வாங்க முடியாது. நான்
கம்மி காசுக்கு வாங்குகிற ஹோட்டலில் இது தான் இருக்குன்னா வீட்டிலேருந்து ஒரு சாம்பாருக்கு மாத்திரமாவது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போயிருங்க. இது மூலயமா பெரிய ட்ரமாட்டிக்கல் விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியும். ஏன்னா சட்னிலலாம் சூடாக இருக்க போகிறதில்ல, ஆனால் சாம்பார் ஊற்றும் போது கன்ஃபார்மாக அந்த சூடு அதில் இருக்க டயாக்சினை ரொம்ப அதிகமாக வெளியேற்றிடும். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வெளியே விற்கிறாங்களே, அதில் யூஸ் பண்ணலாமா? அதில் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் யூஸ் அண்ட் த்ரோ இதில் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் பிளாஸ்டிக் கிரேட்ஸ் இருக்குது, அந்த மைக்ரான்ஸுக்கு கிரேட் அந்த சர்க்கிள் சிம்பிள் போட்டு சர்க்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு அதுக்குள்ளே 5, 3, 2, 1 நம்பர்ஸ்லாம் இருக்குது. 5 ஃபுட் கிரேடு, 3 வந்து பெட் கிரேடு, இந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணணும். அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஆனால் வாட்டர் பாட்டில் தனியாக வச்சுருப்பாங்க, நல்லா திக்காக இருக்கும் இந்த பிளாஸ்டிக்ஸு. அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தாராளமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன் டைம் யூஸுக்கு தான். பட் யூஸ் பண்ணாமல் க்ரஷ் பண்ணி குப்பை தொட்டியில் போட்டுடணும். நான் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறேன், நான் காஸ்ட்டை சேவ் பண்ணுறேன், வீட்டில் பட்ஜெட் இது பண்ணுறேன்னு பார்த்தா இதை எப்போ நமக்கு ஹெல்த்தில் இஷ்யூஸ் கொண்டு வரணும்னு நமக்கே தெரியாது. இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை ரொம்ப சீரியஸாகவே ஸ்டோரேஜ் ஃபுட் ஹேண்ட்லிங்ஸ்க்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சீரியஸாகவே சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இது ஹோமில் இருக்கவங்களுக்கும் கன்ஃபார்மாக இது தெரியணும். இந்த ஒரு சின்ன விஷயம் போகிறது மூலமாகவே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெரிய விஷயத்தை தவிர்க்க முடியும். தயவு செய்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னடா இது ரொம்ப அட்வைஸ் மாதிரிலாம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்லியிருக்கேன். ஒரு 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 அட்வைஸ் மாதிரி இல்லாமல் இது எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மூலயமா உங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குடோன் மாதிரி ஆகாமல் இருக்கும். எந்த பொருள் எதில் இருக்குன்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்களேன், எங்களுக்கு ரொம்ப. நானும் இது தவிர நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, மற்றவங்களும் நானும் சேர்த்து தெரிஞ்சுப்பேன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்கா? நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. பிடிச்சிருக்குல்ல? அப்போது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.